அனைவருக்கும் வணக்கம். 60, 70, 80 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் தற்போது தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க. மத்திய அரசின் சார்பிலையும் பல்வேறு நலத்திட்டங்கள் உங்களுக்காக குடுத்துட்ருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பேருந்து பயணம், தபால் நிலையம், வங்கி, அதுக்கப்புறம் ரயில் பயணம், புனித பயணங்கள், மருத்துவ காப்பீடு, கோவில்களில் சிறப்பு தரிசனம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள உங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் குறிப்பாக இலவசமாகவே கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றின அவேர்னஸ் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதனால தான் க்யூவில் வரிசை கட்டி நின்று கால் கடுக்க நின்று நீங்கள் நிறைய விஷயங்களை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே பயன் தர மாதிரி தான் உங்களுடைய அந்த இலவசத்தை ஏன் நீங்கள் விடணும், அதை பற்றின டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். குறிப்பாக இந்த வீடியோவில் மருத்துவம் பற்றி, பயணங்கள் பற்றி, அதுக்கப்புறம் புனித பயணங்கள் பற்றின விஷயங்கள், அதுக்கப்புறம் மருத்துவ காப்பீடு ரீசெண்டாக நேற்று கூட முக்கியமான அப்டேட் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அரசு நலத்திட்டங்கள், இபிஎஃப்ஓ ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, ஓய்வூதியதாரர்கள், பென்ஷனர்ஸ், அது மத்திய மாநில எல்லா பென்ஷனர்ஸ்க்கும் டெய்லி அப்டேட் வீடியோஸ் வரும். தினசரி நம்ம நாட்டில் என்ன நாட்டு நடப்பு நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெய்லி காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு நாட்டு நடப்பு விஷயங்கள் எல்லாமே வீடியோஸாக வரும். அண்ட் ஈவினிங் சமயத்தில் உங்களுக்கு கரெக்டாக 4 மணிக்குனா வானிலை நிலவரம் பற்றின தகவல் அப்படிங்கிறதும் வந்துடும். டெய்லி இபிஎஃப்ஓ எல்லா ரிலேட்டடான தகவல் அப்படிங்கிறது ரெகுலராக வந்துட்டுருக்கு. சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள்லேயே நேற்று அறிவித்த திட்டம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 70 வயதை கடந்தவங்களுக்கு நேற்று வெளியான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது தான் அது. அதாவது 70 வயது மேலே புதிய இலவச மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு 70 வயது இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது மூலியமாக கிட்டத்தட்ட 38 லட்சம் மூத்த குடிமக்கள் பயன்பெற இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வருமான வரம்பு அப்படிங்கிறது இதுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் இவ்வளோ வருமான வரம்பு நீங்கள் வச்சுருக்கீங்க, அதாவது இந்த 2 லட்சத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் அப்படின்னு சில இடங்களில் வருமான வரம்பு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. பென்ஷன் உதவித்தொகை இது எல்லாமே நார்மலாக இந்திரா காந்தி பென்ஷன் அந்த முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது வறுமை கோட்டில் கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கீம் அப்படிங்கிறது பெனிஃபிட் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த 70 வயதுக்கு மேற்பட்ட இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை, எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது. அதாவது 70 வயதை கடந்தவங்க அவங்களுடைய பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் மருத்துவ பாதுகாப்பு வழங்குறதுக்காக இந்த திட்டத்தின் நோக்கமாக இது அமல்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் ஏற்கனவே மாநில மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய குடும்பங்கள் பிடிஎஸ் குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய 70+ வயதினர் உள்ளிட்டோர் இதில் இடம்பெறுவாங்க அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடிய அடையாள ஆவணங்கள் இல்லாதவர்களை கூட சேர்க்கும் ஏற்பாடும் இதில் நடந்துட்டுருக்கு. உங்கள்கிட்ட எந்த அடையாள அட்டையுமே இல்லை, எந்த தகுதியும் இல்லை, தகுதிக்கான அடையாள அட்டை என்கிட்ட இல்லைன்னாலும் சரி, நீங்கள் எல்லாரையுமே இந்த திட்டத்தில் இணைச்சிருக்காங்க. அதனால் யாருமே இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. 70 வயது கடந்தவங்க ஆதார், குடும்ப அட்டை, பிடிஎஸ் விவரங்கள் உள்ளிட்ட தங்களுடைய ஆவணங்களை தயாராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆவணங்கள் இல்லாமல் இருக்கலாம். அவங்க எல்லாரையுமே சேர்க்கறதுக்கான நடைமுறைகள் அப்படிங்கிறது தீவிரமாக நடந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையும் தகுதியாக வச்சுக்கோங்க. திட்ட நடைமுறைக்கு வர்றப்ப பதிவு மற்றும் மருத்துவமனை வழிமுறைகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டப்படும். அதன் மூலியமாக நம்ம சரி பார்த்துக்கலாம். அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கான என்னென்ன தகுதி வரம்பு, அதாவது எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இது இருக்குது, எங்கே போய் நீங்கள் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்தது அப்படின்னா நானே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு இதில் எல்லா ரெகுலர் செக்கப்ஸும் வந்துடும். அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் இலவசமாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட, அதுவும் நேற்று தான் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் அப்படிங்கிறது. ஆனால் இது இல்லாமல் நிறைய திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசாலையும் கொண்டு வரப்பட்டிருக்கு, மாநில அரசாலையும் கொண்டு வரப்பட்டிருக்கு. நடமாடக்கூடிய முதியோர் சிகிச்சை மையம் அப்படிங்கிறது மாநில அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கு. மத்திய அரசால் நிறைய உபகரணங்கள் அப்படிங்கிறது முதியோருக்காக அவங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. கைத்தடி, காது கேட்கக்கூடிய மிஷினு, அதுக்கப்புறம் வீல் சேரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இது எல்லாத்த பற்றியுமே வீடியோஸ் போட்டிருக்கேன். சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது.
இந்த திட்டத்தில் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆதரவற்ற தகுதியுடைய முதியவர்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே கொடுக்கப்படுது. இதுக்கு தகுதி வரம்பு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குது. இதுக்கு இவ்வளோ வருமான வரம்புக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுத்துருக்காங்க. 2 லட்சத்துக்கு உள்ள அவங்களுடைய வருட வருமானம் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதியில் பொதுவாக 60 வயது இல்லைனா அதுக்கு மேலே ஆதரவற்ற நிலை மற்றும் PPL குடும்ப தகுதி போன்ற நிபந்தனைகள் இடம்பெற்றிருக்கு. இதில் விண்ணப்பிக்கிறப்ப உங்களுக்கு பொதுவாக என்னென்ன விஷயங்கள் இதுக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் ஐடி, வாக்காளர் அட்டை அண்ட் வங்கி கணக்கு புத்தகம், அது கூட PPL அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண், இது எல்லா ஆவணங்கள் அப்படிங்கிறதும் கேட்கப்படுது. இந்த விண்ணப்பத்தை எங்கே போய் நான் வாங்குறது, எங்கே போய் நான் விண்ணப்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸு, CSC சேவை மையம் அப்படின்னு இருக்கக்கூடியது, உங்களுடைய கிராம நிர்வாக ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் VAO அப்படின்னு இருக்கார்ல, அவர்கிட்ட போய் இது பண்ணலாம். வருவாய்த்துறை வழியாகவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது அங்கே எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அங்கேயே நீங்கள் இந்த ஆவணங்கள், நான் சொன்ன ஆவணங்களை மட்டும் கொண்டு போயிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு 60 வயதை கடந்தவங்களாக இருந்தீங்க, எல்லா தகுதியும் இருக்குது, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு தகுதி இருந்தது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி 1000 ரூபாய் தான் இதுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது 1200 கொடுத்துட்ருக்காங்க. இனிமேல் அதை உயர்த்துறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான அப்டேட் வந்தது அப்படின்னா நம்ம சேனல்லே உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதுதான் அந்த 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓய்வூதியம், இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதியம் கீழே வாங்கக்கூடிய 2வது முக்கியமான நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறது. 3வது திட்டம் அப்படிங்கிறது இலவச பேருந்து பயணம். 60 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் இது. இந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீனியர் சிட்டிசன் ஃப்ரீ பஸ் பாஸ் அப்படிங்கிறது தான். இது எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. 60 வயதுக்கு மேற்பட்ட சென்னை வாழ் மக்களாக இருக்கணும். ஏன்னா சென்னை மாநகர பகுதிகளில் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 60 வயது அண்ட் அதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு MTC பேருந்துகளில் இலவச பயண டோக்கன் வசதி அப்படிங்கிறது இருக்குது. 2026 ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான 6 மாதங்களுக்கு தகுதியுடையவர்களுக்கு மாதத்திற்கு 10 டோக்கன் அப்படிங்கிற வீதம் 60 இலவச பயண டோக்கன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. புதிதாக பெறுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு சில ஆவணங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இது அந்தந்த டிப்போக்களில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட மாநகராட்சியிலே, அதாவது சென்னை மாநகராட்சியிலே 39 டிப்போ இருக்குது. அந்த 39 டிப்போவில் நீங்கள் எந்த டிப்போவுக்கு அருகில் இருக்கீங்களோ, எங்கே நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்களோ அங்கே போய் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதை தான் போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான ஆவணங்கள் நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்கன்னா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகவரி ஆதாரம், அதுக்கப்புறம் வயது ஆதாரம், அதுக்கப்புறம் உங்களுடைய 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். முகவரி ஆதாரம், வயது ஆதாரம், இது 2க்குமே உங்களுடைய ரேஷன் கார்டு போதும். அதே மாதிரி ஆதார் ஐடி போதும். ஏன்னா அதில் எல்லாமே உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டதாக தான் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் MTC அதிகாரப்பூர்வ தகவலின்படி ரேஷன் கார்டில் முகவரி ஆதாரமாகவும் ஆதார் வயது ஆதாரமாகவும் எடுத்துக்கப்படுது. முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா, இது எங்கே போய் கொடுக்கணும்னா, நீங்கள் எந்த டிப்போக்கு கொடுக்க நினைக்கிறீங்களோ அந்த டிப்போக்கு தான் கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை லீவாக தான் இருக்கும். மற்ற வேலை நாட்களில் நீங்கள் தாராளமாக போகலாம். காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இது எல்லாமே ஓப்பன் ஆகியிருக்கும். இது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் கிடைக்கக்கூடிய இலவச பயணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது அப்படின்னா கிடையாது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் மட்டுமே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஃப்ரீ பஸ் பாஸ் அப்படிங்கிற வசதி டோக்கன் முறைகளில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டோக்கன்கள் 10 டோக்கன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் போயிருக்கலாம். டிசம்பர் 20 இந்த டோக்கன்ஸ் எல்லாமே முடிவடையுது. அதுக்கப்புறம் திரும்ப அகைன் நீங்கள் அடுத்த 6 மாதத்துக்கு, டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அடுத்த 6 மாதத்துக்கான டோக்கன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் அந்தந்த டிப்போக்களுக்கு போய் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. 4வது விஷயம் அப்படிங்கிறது இதுவும் ஃப்ரீ பஸ் பாஸ் தாங்க. இது ஃப்ரீ பஸ் பாஸ் கிடையாது, புனித பயணம் அப்படிங்கிறது. எல்லாமே உழைச்சி முடிச்சாச்சு, இனிமையாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட்டில் உட்காரலாமே, ஒரு 4 இடத்த பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப நம்மளுக்கு கையில் காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இருக்காது. அதுக்கு தமிழ்நாடு அரசே உங்களுக்காக அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடந்த பட்ஜெட் தாக்கலில் உங்களுக்காகவே புனித பயணத்துக்குன்னு பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த புனித பயணத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கும் தெரியுமா? நீங்கள் ₹1 செலவு பண்ண தேவையில்லை, எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே பார்த்துக்குறோம். அந்தளவுக்கு இந்த புனித பயண திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெனிஃபிட்டான ஒரு திட்டம் அப்படிங்கிறது. நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகணும், குறிப்பாக இது குறிப்பிட்ட இடங்களுக்கு புனித யாத்திரை அப்படின்ற பேசிக்கில் போகுது. இதுக்கான எல்லா செலவையும் கவர்மெண்ட்டே எடுக்குது. அது என்னென்ன இடம் அப்படின்னு சொல்லி நம்ம நீட்டாக பார்த்துடலாம். மூத்த குடிமக்களுக்கு தமிழ்நாடு அரசோடைய இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக ஆன்மீக புனித பயண திட்டங்களில் இதுதான் இந்த திட்டம் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது. இதில் ராமேஸ்வரம் காசி யாத்திரை, அறுபடை வீடு, அதாவது முருகருடைய அறுபடை வீடுக்கும் புனித பயணம் போவாங்க. ஆடி மாத கோயில் அம்மன் கோவில் அப்படிங்கிறது, ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களுக்கு போவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் புரட்டாசி வைணவ திருத்தல பயணம் அப்படிங்கிறதும் போவாங்க. இதுதான் இதோடைய மெயின் திட்டம் அப்படிங்கிறது. ராமேஸ்வரம் காசி யாத்திரை, அறுபடை வீடு, ஆடி மாத அம்மன் கோவில், புரட்டாசி வைணவ திருத்தலம், இந்த 4 பயணம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் இருக்கும். அதாவது ஷெட்யூல் மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு வருஷத்தில் 4 பயணத்தை பிரித்து உங்களுக்கு. இந்த மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் அறுபடை வீடு பயணம் இது எல்லாமே நடத்தப்பட்டு வருது. ஓகே, இது இந்துக்களுக்கு தானே, அப்போ கிறிஸ்டின்ஸ்க்குனா எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசுடைய ஜெருசலேம் புனித பயண நிதியுதவி திட்டமும் இருக்குது. அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த தமிழ்நாடு கிறிஸ்தவர்களுக்கு இந்த உதவி வழங்கப்பட்டுட்டு வருது. தற்போதைய அரசு தகவல்களின் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பயணிகளுக்கு மட்டும் நிதியுதவி வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் உங்கள் மதம் மற்றும் தகுதிக்கு ஏற்ப அரசு நடத்தும் புனித பயண திட்டங்களில் எப்போது அறிவிக்கப்படுது அப்படின்றத மாவட்ட அலுவலகங்களில் தான் நீங்கள் போய் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு வட்டாரங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நிதி அப்படிங்கிறது ஒதுக்கியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எத்தனை பேர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட முன்னாடி எல்லாமே ஒரு 5 லட்சத்துக்கு உள்ளே தான் முதியோர்களை இந்த பயணம் மூலியமாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ புதுசாக ஆட்சி அமைச்சிருக்க தமிழக வெற்றி கழகம் இதை கூடுதல் நிதி ஒதுக்கீடு செஞ்சு நிறைய பேரை கூட்டிகிட்டு போகிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வராங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியில் வரல. எப்போ வெளியிடுறாங்களோ அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நம்ம சேனலில் வரும். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசி இலவசம் அப்படிங்கிறது முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். இது தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ. திட்டத்தோட பேர் என்னென்னா முதலமைச்சரோடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், CMGs அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தான். தகுதியுடைய குடும்பங்களுக்கு அரசு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளை பல்வேறு சிகிச்சைகளுக்கான காப்பீட்டு திட்டத்தின் கீழே பெற முடியும் அப்படின்றது தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டம் அப்படிங்கிறது என்னென்ன ஆவணங்கள் தேவை, இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னது, நான் தகுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்ப அட்டை, ஆதார், வருமான சான்றிதழ், இந்த ஆவணங்கள் மட்டும் போதும். இதுதான் இதுக்குரிய முதல் தகுதி அப்படிங்கிறது. 2026-27 ஆண்டுக்கான இந்த திட்டத்திற்கான காப்பீட்டு ஏற்பாடுகள் தொடர்ந்து செயல்பாட்டில் தான் இருந்துட்டு வருதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால 60, 70, 80 வயதுக்கு மேற்பட்டவங்க மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் கீழே தகுதியுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் எல்லாருமே பயன்பெறலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இருக்குது. இது மூலியமாக ஃப்ரீயாக நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆப்ரேஷன் சிகிச்சை செஞ்சு முடிச்சு வெளியில் வர்றதுக்கு 5 லட்ச ரூபா ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதில் கிட்டத்தட்ட அந்த காப்பீட்டு தொகை அப்படின்றது மட்டுமே உங்களுக்கு 5 லட்சமும் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலிமா. இதுக்குன்னு உங்களுக்கு அட்டை கொடுப்பாங்க. அதை நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையோ தாலுகா ஆஃபீஸ்லையோ நீங்கள் கேட்டு வாங்கி இது பண்ணிக்கலாம். ஏன்னா கடைசி நேர நெருக்கடியை குறைக்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த திட்டம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பேருந்து பயணம் இது இல்லாமல் இன்னும் ரயில் பயணம்னா இருக்குது. அதை பற்றினா நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். கிட்டத்தட்ட முதியவர்களுக்காக மட்டுமே ஒரு 12-15 சலுகைகள் அப்படிங்கிறது இருக்குது. மத்திய அரசு மட்டுமே நீங்கள் நோக்குனீங்க அப்படின்னா 10 இருக்குது. அதுவே மாநில அரசு அப்படின்னு நோக்குனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 இருக்குது. ரெண்டுமே சேர்த்து 20க்கும் மேற்பட்ட சலுகைகள் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அது இன்னும் உங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த இலவசத்தை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் மெனக்கடுற மாதிரி தான் இருக்கணும். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கு தான் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த புனித பயண திட்டம்னா உங்கள் வீட்டில் இருந்து அந்த வேன் இருக்க வேண்டிய இடத்து வரைக்கும் போகக்கூடியது தான் உங்கள் செலவு. அந்த வேனில் ஏறிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் தங்குறதுலேருந்து சாப்பாட்டிலேருந்து இது எல்லாமே அரசே உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் தான் வாங்கிக்கணும். அதுக்குன்னா அரசு காசு கொடுக்காது. இந்த மாதிரினா நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த 5 திட்டங்களையும் ஒரு சிம்பிளாக நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது 70 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு முதலமைச்சருடைய முதியோர் மருத்துவ காப்பீட்டு திட்டம். இது நேற்று தான் அமுல்படுத்தப்பட்டுச்சு, ஆகஸ்ட் 18ஆம் தேதி. அண்ட் ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா 60 வயதுடைய தகுதியான ஆதரவற்ற முதியவர்களுக்கு இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் 2வது திட்டம். இதுதான் 2வது இலவசம். 3வது சென்னையில் 60+ வயதினருக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் அப்படிங்கிறது. 4வது மூத்த குடிமக்களுக்கு புனித பயணம் அப்படிங்கிறது ராமேஸ்வரம், காசி, அறுபடை வீடு. அது மட்டும் இல்லாமல் புனித
புனித பயணங்கள் எல்லாமே இருக்குது. கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து ஜெருசலேம் இருக்குது. முஸ்லீம்ஸ்க்கு என்ன பயணம் இருக்குது அப்படின்ற தகவல் அப்படிங்கிறது இப்போக்குன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பொய்யா நான் பதிவு பண்ண விரும்பலை. அதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அண்ட் 4வது அதுதான். அண்ட் 5வது தகுதியுடைய குடும்பங்களுக்கு முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். இந்த 5 திட்டங்களையும் அந்த 5 இலவசங்களையும் பயன்படுத்திக்க பாருங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 60, 70, 80 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. அவங்களுக்கு இந்த நலத்திட்டங்கள் போய் சேர்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு புதிய இலவசம் என்ன இருக்குன்னு நான் சர்ச் பண்ணி உங்களுக்காகவே கிளியர் இன்ஃபர்மேஷனோடு நான் கொடுக்குறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.